ஓம் சாந்தி 7/10/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, விதவிதமான யுக்திகளை முன்வைத்து நினைவு யாத்திரையில் இருங்கள் சொல்றாரு. பாபா நினைக்க சொல்றாரு, எப்படியாவது நினைக்க சொல்றாரு. இந்த பழைய உலகத்தை மறந்து தங்களுடைய இனிமையான வீடு மற்றும் புதிய உலகத்தை நினைவு செய்யுங்கள் சொல்றாரு. இந்த பழைய உலகத்தை மறந்துட்டு பரந்தாமத்தையும் சொர்க்கத்தை மட்டும் நினைங்கன்றாரு. பழைய உலகம் அது சுடுகாடாக போகுது, எதுவுமே நமக்கு பிரயோஜனப்படாது. இந்த உலகம் இதுல இருக்கிறது எதுவுமே நிலையானது கிடையாது. அதனால சாந்தி தாமத்தையும் சுகதாமத்தையும் நினைக்க சொல்றாரு. கேள்வி: எந்த ஒரு செயல் அல்லது முயற்சி இப்போதுதான் நடக்கிறது, அது முழு கல்பத்திலும் நடப்பதில்லை. பதில்: நினைவு யாத்திரையிலிருந்து ஆத்மாவை தூய்மையாக்கக்கூடிய முயற்சி இப்பதான் நடக்குது. அதாவது எப்பயுமே நம்ம பாபா நினைச்சதில்ல, பக்தியில தேடி தேடி அலைஞ்சிருக்கோம். ஆனா இப்பதான் நம்ம பாபா நினைச்சு தூய்மையாகிற முயற்சி செய்யறோம். முழு உலகத்தையும் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்கும் செயல் முழு கல்பத்திலும் இந்த சங்கமயுகத்தில் மட்டுமே நடக்கிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. இந்த செயல் ஒவ்வொரு கல்பத்திலும் திரும்பவும் நடக்கிறது. குழந்தைகளாகிய நீங்கள் இந்த ஆரம்பம் முடிவுமற்ற நாடகத்தின் அதிசயமான ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். ஆகையினால் ஆன்மீக குழந்தைகள் ஆத்ம அபிமானி அல்லது ஆன்மீக நிலையில் நிச்சய புத்தியுடையவர்களாக ஆகி அமர வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு, அல்லது கேட்க வேண்டும். இப்ப கடவுளே பாடம் எடுக்கிறாரு. அதனால நம்ம ஆத்மா அபிமானி ஆகி ஆத்மான்ற நிச்சய புத்தியோட ஆகி அமரணும், இல்லை கேட்கணும் இந்த முரளியை. தேக அபிமானத்தில் கேட்டால் நிறைய டவுட் வரும். ஆத்மா அபிமானத்தில் கேட்கும்போது தான் அந்த எல்லாமே புரியும், கடவுள் சொல்றது உண்மைதான் அப்படின்ட்டு. ஆத்மா இந்த கர்மேந்திரங்கள் மூலம்தான் கேட்கிறது என்பதை உறுதியாக நினைவு செய்து கொண்டே இருங்கள் என்று பாபா நமக்கு புரிய வச்சிருக்கிறாரு. இப்போ நமக்கு பாபா எத்தனையோ தடவை சொல்லிட்டாரு, நம்ம இந்த காது மூலமா கேட்டுட்டு இருக்கிறோம். நம்ம வேற, அந்த காது வேற, அந்த உடல்லே வேற. ஆனா ஆத்மா நம்ம நெற்றி புறத்துல இருந்து அந்த காது மூலமா கேட்டுட்டு இருக்கிறோம். சத்கதி மற்றும் துர்கதியினுடைய இந்த சக்கரம் ஒவ்வொருவருடைய புத்தியிலும் இருக்க வேண்டும்ன்றார் பாபா. அது நமக்கு புத்தியில ஓடணும். நான் தான் சத்கதி அடைஞ்சு தேவதையா இருந்தேன், அப்படியே இறங்கி இறங்கி மறுபிறவி எடுத்து இந்த மாதிரி துர்கதியில இருக்கிறான்ற சக்கரம் ஓடணும். இதில் ஞானம் மற்றும் பக்தி எல்லாமே வந்துடுதுன்னு சொல்றாரு. ஞானம் அடையிறோம், ஞானத்தினுடைய பலனை சொர்க்கத்துல அடையிறோம். அப்புறம் திரும்ப இழந்துட்டு பக்தி ராவணன்கிட்ட வசமாயிட்டு பக்தி செய்ய ஆரம்பிச்சு கடவுளை தேடுறோம். இது எல்லாமே புத்தியில வரணுன்றாரு. ஞானம் மற்றும் பக்தி, சுகம் மற்றும் துக்கம், பகல் மற்றும் இறைவனுடைய விளையாட்டு எப்படி நடக்கிறது என்பது நடக்கும் போதும் சுற்றும் போதும் இந்த புத்தியில ஓடிக்கிட்டே இருக்கணும்ன்றாரு. இந்த சக்கரம் புத்தியில சுத்திட்டே இருக்கணும். ஆத்மால அதுதான் சுயதர்சன சக்கரதாரியா ஆகணுன்றார். நாம் 84 பிறவிகளின் நடிப்பை நடிக்கிறோம். தந்தைக்கு நினைவு இருக்கிறது எனும்போது குழந்தைகளின் நினைவில் இருக்க முயற்சி செய்ய வைக்கிறார். இதில் உங்களுடைய பாவ கர்மங்களும் விநாசமாகுது. நம்ம கடந்து வந்த பாதையை நினைச்சு ஆத்மா சுயதர்சனம் பண்ணிட்டாலே நம்ம பாவம் கூட அழிஞ்சு போயிடுதுன்றார் பாபா. ஏன்னா பாபா நினைவு வருது இல்லையா, எல்லா இடத்துலயும் பாபா நினைவுக்கு வருவார். அவர் சொன்ன சுயதர்சன சக்கரம் அவர் தான் சொன்னார் இல்லையா, வேற யாரும் சொல்லி கொடுக்கல. சிவன் தான் நமக்கு சொல்லி கொடுத்தாரு. சிவனும் ஞாபகத்துக்கு வருவாரு. நம்ம சுத்தி வந்த பாதையும் நமக்கு ஞாபகம் வரும்போது பாவம் ஆட்டோமேட்டிக்கா அழிஞ்சிரும். அதனாலதான் சுயதர்சன சக்கரம் சுத்துங்கன்றார். மற்றும் நீங்கள் ராஜ்யத்தையும் அடையிறீங்க. இந்த சுயதர்சன சக்கரம் சுத்த சுத்த ராஜ்யத்தை அடையிறீங்கன்றார். இந்த பழைய உலகம் இப்போது அழிய போகிறது என்று நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. பழைய கட்டடம் இருக்கிறது, பிறகு புது கட்டிடம் கட்டுறாங்கன்னா இப்போது நம்ம புது கட்டடத்துக்கு போவோன்ட்டு நிச்சயம் உள்ளுக்குள்ள அவங்களுக்கு இருக்கும் இல்லையா. அது மாதிரிதான் இப்ப இந்த உலகம் பழசாயிடுச்சு, நம்ம புது உலகத்துக்கு போக போறோம்ன்ற நினைவு நமக்கு வரணும். பிறகு புதிய கட்டடம் கட்டுவதற்கு 1 அல்லது 2 வருடங்கள் பிடிக்கிறது. புதுடில்லியில் அரசாங்க கட்டடங்கள் போன்றவைகள் உருவாகின்றன என்றால் கண்டிப்பாக நாம் மாறி புதுடில்லிக்கு செல்வோம்ட்டு அரசு சொல்லும் அல்லவா. இந்த முழு எல்லையற்ற உலகம் பழையது என்பதை இப்ப நீங்க புரிஞ்சுட்டீங்க. இப்போது புது உலகத்துக்கு போகணுன்றாரு பாபா. யுக்தியெல்லாம் சொல்றாரு, எப்படி எப்படிலாம் நம்ம நினைவு பண்ணணும். இப்போலேருந்தே புத்தி எடுத்துடணும் இந்த உலகத்துல இருந்துட்டு. நமக்கு இப்படிப்பட்ட யுக்திகளின் மூலம் புத்தியை நினைவு யாத்திரையில ஈடுபடுத்தணுன்றார். அதாவது இந்த பழைய வீடு இடிய போகுது, இந்த உலகம் இனிமேல் எல்லாம் பழசாயிடுச்சு, நம்ம புதுசா அப்படியே சொர்க்கத்துக்கு போனோம் அப்படின்றத சொல்றாரு. அதாவது கஷ்டமான விஷயத்த சந்தோஷமா மாத்திக்க சொல்றாரு. மாத்தி யோசின்னுவாங்களே அந்த மாதிரி நடக்க போறது என்னமோ விநாசம், ஆனா அதை நம்ம அது கூட டிராமால நல்லதுக்கா நம்ம அடுத்த பிறவில போயிட்டு சொர்க்கத்துல வாழ போறோம் போது அது ஒரு சந்தோஷமா இருக்கு இல்லையா. அது மாதிரி மாத்தி யோசிக்க சொல்றாரு. யுக்தியா நம்மளை நினைவு யாத்திரையில ஈடுபடுத்த வைக்கிறாரு. எந்த வீட்டிற்கு செல்வதற்காக மனிதர்கள் வழி தெரியாமல் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்களோ, வீடு பேரு அடையணும்னு சொல்லுவாங்க.
வீடு பேருன்னா அது என்னன்னு தெரியாமலே சொல்லியிருக்காங்க. வீடு பேருன்னா சாந்தி தாமம் தான். ஆத்மா அங்கதான் இருந்தோம், அங்கதான் திரும்ப போக போறோம். அந்த வீட்டுக்கு தான் வழி தெரியாம அழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு இப்போது நாம் செல்ல வேண்டும்ட்டு பாபா சொல்றார். ஆகையினால் இனிமையான வீட்டை இப்ப நினைவு செய்யணும். இந்த துக்கதாமம் இப்போது அழியணும் என்பது இனிமேல இனிமையான குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இங்கே இருந்து கொண்டிருக்கலாம், ஆனால் இந்த பழைய உலகம் உங்களுக்கு பிடிக்கல. நாம் இப்போது புது உலகத்துக்கு செல்ல வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. அதாவது ஒரு அம்மா அப்பான்னா குழந்தைய வந்து குளிப்பாட்டி அழகா ட்ரெஸ் பண்ணி ஒரு பெரிய வீட்டுல வச்சிருந்தா அது போயிட்டு அது வந்து போய் எங்கேயா ரோட்ல கஷ்டப்பட்டுட்டு இருந்தா அம்மா அப்பாவுக்கு பிடிக்குமா? அதாவது ட்ரெஸ் எல்லாம் களைஞ்சு போயிட்டு மண்ணு மண்ணா ஆயிட்டு சாப்பாடு கூட இல்லாம கஷ்டப்பட்டு இருந்தா அம்மா அப்பாவுக்கு பிடிக்காதுல்ல. அந்த மாதிரி பாபாவுக்கு பிடிக்கல. நம்ம பழைய உலகத்துல இருக்கிறது நம்மள பிடிக்கல பாபாவுக்கு. இப்ப புது உலகத்துக்கு போகணுன்றார். காண்பதற்கு சித்திரங்கள் எதுவும் இல்லாமலும் போகலாம், ஆனாலும் கூட இப்போது பழைய உலகத்தினுடைய இறுதி நேரம் வந்துருச்சு. இப்போது நாம் புதிய உலகத்துக்கு செல்வோம் என்பதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்றாரு. பக்தி மார்க்கத்தின் சித்திரங்கள் எவ்வளவு அதிகமா இருக்குது, அவற்றோடு ஒப்பிடும்போது உங்களுடைய சித்திரம் ரொம்ப குறைவா தான் இருக்கு. நமது 7 நாள் கோர்ஸ் கம்மியா தான் இருக்கு. ஆனா பக்தியில அவ்வளோ படங்கள் இருக்கு. ஒவ்வொரு தேவிகளுக்கும் அது எக்கச்சக்க படங்கள் இருக்கும். ஆனா நம்மளது கம்மியானது. இவை உங்களுடைய ஞான மார்க்கத்தின் சித்திரங்களாகும் மற்றும் அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் சித்திரங்களாகும் பாபா சொல்றார். பக்தி முழுவதும் சித்திரங்களை வச்சுதான் நடக்குது. அது எல்லாமே படத்தை வச்சுதான் கதை சொல்றாங்க. உங்களுடைய சித்திரங்கள் உண்மையானவைகளாகும். ஆனா பாபா இங்க சொல்றது கதை அல்ல, நிஜம். இதெல்லாம் நிஜமா நடந்ததுதான். பாபா வந்து அதாவது அந்த காலத்துல சந்தேஷிகள் தாதிகள் வந்து பிரான்ஸ்ல போய் பாபாட்ட கேட்டு அந்த உண்மையான விஷயங்களை வரைஞ்சது. இதெல்லாம் உண்மை சத்தியமான சிவன் சொன்னதுதான் இந்த படங்கள். ஆகையினால் தவறானது என்ன சரியானது என்ன என்பதை நீங்க தான் புரிய வைக்க முடியும்ட்டு சொல்றாரு. பாபாவை ஞான கடல் என்றுதான் சொல்லப்படுகிறது. உங்களுக்கு இந்த ஞானம் இருக்கிறது. முழு கல்பத்திலும் நாம் எத்தனை பிறவிகளை எடுத்திருக்கிறோம், இந்த சக்கரம் எப்படி சுத்துது என்பதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்கள் எப்போதும் பாபாவுடைய நினைவு மற்றும் இந்த ஞானத்துல தான் இருக்கணும். நம்ம எங்க போனாலும் வந்தாலும் சரி, நம்ம ஆத்மான்ற உணர்வுல இருக்கணும், பாபா நினைக்கணும், அந்த ஞானம் புத்தியில இருக்கணும். அப்பதான் மற்றவங்க சொல்ல முடியும். பாபா உங்களுக்கு படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முழு ஞானத்தையும் கொடுக்கிறார். எனவே பாபாவினுடைய நினைவும் உங்களுக்கு இருக்கிறதுன்ட்டு பாபா சொல்றார். நான் உங்களுடைய தந்தை டீச்சர் சத்குருவாக இருக்கிறேன் என்று பாபா நமக்கு புரிய வச்சிருக்கிறார். நீங்கள் இதை மட்டும் புரிய வைங்க. நீங்க என்னை தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர், விடுவிப்பவர், வழிகாட்டி என்று சொல்றீங்க அல்லவா? எங்கே செல்வதற்கான வழிகாட்டின்னு கேளுங்க என்று பாபா கேட்கின்றார். இப்ப பாபா கேட்கிறார், நம்ம கடவுளை தானே சொல்றாங்க, அதாவது காப்பாத்துங்க, கடவுளே வந்து காப்பாத்துங்க, வழிகாட்டுங்க, விடுவீங்கன்னு கூப்பிடுறாங்கல்ல, எங்க வழிகாட்டுவாரு? அவர் கைடா வந்திருக்காரு, எங்க போறதுக்கு வழிகாட்டுவாரு அப்படின்னு பாபா கேக்குறாரு. எங்க போறதுன்னா நம்ம ஆத்மா எங்க இருந்து வந்தோமோ அங்க போறதுக்கு, சாந்தி தாமம் முக்தி தாமம் செல்வதற்கான வழிகாட்டி ஆவார். பாபா அங்கே முக்திதாமம் வரை அழைத்து சென்று விட்டுதான் வருவார். குழந்தைகளுக்கு படிப்பிச்சு கற்றுக் கொடுத்து மலர்களாக ஆக்கி வீட்டுக்கு அழைச்சு சென்று விட்டு விடுவார். அவர் நம்மளை எல்லாரையும் மாத்தி கூட்டிட்டு போயிடுவாரு. பாபாவை தவிர வேற யாரும் நம்மளை அழைத்து செல்ல முடியாது. உலகத்துல இருக்கிற எல்லாரையும் கடவுள் ஒருத்தரால தான் எல்லாரையும் கூட்டிட்டு போக முடியும். யார் எவ்வளவுதான் தத்துவ ஞானியாக இருந்தாலும் அல்லது பிரம்ம ஞானியாக இருந்தாலும் அவங்களால இதெல்லாம் அழைத்துட்டு போக முடியாது. நம் பிரம்மத்தோட ஐக்கியமாகி விடுவோம் என்று அவங்க நினைக்கிறாங்க. அதாவது ஜோதியோட கலந்துரும், பிரம்மத்துல ஐக்கியமாயிரும். அதை பரந்தாமத்துல போய் அப்படியே ஐக்கியமாயிட முடியாது இல்லையா? அவங்கவுங்க பார்த்துக்க அவங்கவுங்க திரும்ப நடிக்க வந்துதான் ஆகணும். ஏன்னா இது ஒரு உலகமே ஒரு நாடக மேடை. நாம் அனைவரும் நடிகர்கள் போது நம்ம பாட்டு நடிக்க நம்ம தான் வந்தாகணும். சாந்தி தாமம் நம்முடைய வீடு என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கிறதுன்ட்டு பாபா சொல்றார். அங்கே சென்ற பிறகு புதிய உலகத்தில் முதல்ல நம்ம வருவோம். இப்ப நமக்கு தெரியும் நம்ம பரந்தாமம் நம்மளுடைய வீடு. திரும்ப நம்ம அங்க போயிட்டு அங்கிருந்து திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து நடிக்கிறதுக்கு சொர்க்கத்துக்கு வருவோம் தேவதையா. அவர்கள் அனைவரும் பிறகு வரக்கூடியவர்கள் ஆவர். இப்ப மற்றவங்க எல்லாம் வெளி உலகத்துல நம்ம சொல்ற ஞானத்தெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. காது கொடுத்து கூட கேட்கலன்னா அவங்க எல்லாம் மற்ற தர்மத்தை சேர்ந்தவங்க. அவங்க துவாபரகத்துல தான் வருவாங்க, சொர்க்கத்தை ஏத்துக்க மாட்டாங்க. அனைத்து தர்மங்களும் எப்படி வரிசைக்கிரமாக வராங்க என்பதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. நமக்கு அந்த சிருஷ்டி சக்கரம் படம் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் யார் யார் எப்ப வராங்கன்ட்டு. சத்தியுகம் திரேதாவில் யாருடைய ராஜ்யம் இருக்கிறது, அவர்களுடைய தர்ம சாஸ்திரம் என்ன? சொர்க்கம்ன்றது 2500 வருஷம், 1250 1250 ரெண்டா பிரிக்கிறார் பாபா. ஸ்வஸ்திக் சிம்பிள்ல ரெண்டா பிரிக்கும் போது அது பிரம்மாவின் பகல்ல சத்தியுகம் திரேதாயுகம் ரெண்டா பிரிக்கிறாரு. அதுல யாருடைய ராஜ்யம் இருக்குதுன்னா அவங்களுடைய தர்ம சாஸ்திரம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. சூரிய வம்சம் சந்திர வம்சத்திற்கு ஒரே சாஸ்திரம் தான் இருக்கிறது. ஆனால் அந்த கீதை ஒன்றும் உண்மையானது அல்ல. ஏனென்றால் உங்களுக்கு கிடைக்கின்ற ஞானமானது இங்கே முடிந்து விடுது. இந்த ஞானத்தை கேட்டுதான் அவங்க லட்சுமி நாராயணன் ஆயிருக்கிறாங்க.
உண்மையான கீதை அந்த கிருஷ்ணர் சொன்ன கீதை அவங்க வச்சிருக்காங்களே அது கிடையாது. கிருஷ்ணர் பேர் போட்டிருக்காங்களோ அது கிடையாது. இந்த ஞானம் தான், இந்த ஞானத்தின் மூலமா தான் அவங்க தேவதை ஆகுறாங்க. ஆனா இந்த ஞானமானது இங்கேயே விநாசத்தின் போது முடிஞ்சிருது. அங்கே எந்த சாஸ்திரமும் இல்லை. துவாபர யுகத்துல இருந்து எந்த தர்மங்கள் வராங்களோ அவற்றின் சாஸ்திரங்கள் தான் இருக்கின்றன, இருந்து கொண்டும் வருகிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. இப்போது மீண்டும் ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை நடக்கிறது, மற்ற எல்லாமே அழிஞ்சு போயிடும்ட்டு சத்தியமான சிவன் சொல்றார். ஒரு ராஜ்யம், ஒரு தர்மம், ஒரு மொழி, ஒரு வழி இருக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறாங்க இல்லையா. எல்லாரும் உலகம் விரும்புது அப்படியே ஒரே ராஜ்யம் நடக்கணும், உலகம் ஃபுல்லா எல்லாம் ஒரே தர்மம், ஒரே மொழி, அப்படியே எல்லாரும் ஒன்றுபட்டுறணும்ட்டு நினைக்கிறாங்க. ஆனால் அது ஒருவரின் மூலம்தான் ஸ்தாபனை ஆக முடியும்ட்டு பாபா சொல்றார். குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் சத்தியுகத்திலிருந்து கலியுக கடைசி வரையுமான முழு ஞானமும் இப்ப இருக்குது. இப்போது தூய்மையாவதற்காக முயற்சி செய்யுங்கன்ட்டு பாபா சொல்றார். தூய்மையற்றவர்களாக ஆவதற்கு உங்களுக்கு அரை கல்பம் ஆகியது. உண்மையில் சொல்ல போனால் முழு கல்பம் என்றே சொல்லலாம்ட்டு பாபா சொல்றாரு. இந்த நினைவு யாத்திரையை நீங்கள் இப்போதுதான் கத்துக்கிறீங்க. இது அங்க கிடையாது, சொர்க்கத்துல இதெல்லாம் கிடையாது. தேவதைகள் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாவதற்குன்னா முயற்சி செய்ய மாட்டாங்க, அவங்க தூய்மையாவே இருப்பாங்க. அவர்கள் முதலில் ராஜயோகம் கத்துக்கிட்டு இங்கிருந்து தூய்மையாக ஆகி போறாங்க. அதனை சுகதாமம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது தேவதைகள் முற்பிறவில ராஜயோகம் சிவன் மூலமா கத்துக்கிட்டு தூய்மையாயிட்டு தான் அங்க போறாங்க சொர்க்கத்துக்கு. அங்க போய் அவங்க ராஜயோகம் கத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. முழு கல்பத்தில இப்போது மட்டுமே நாம் நினைவு யாத்திரையின் முயற்சி செய்கிறோம் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. பிறகு தூய்மையற்ற உலகத்தை தூய்மையாக்குவதற்காக இதே முயற்சி அல்லது நடிப்பு தான் கல்பத்திற்கு பிறகு திரும்ப அடுத்த கல்பத்திலையும் திரும்பவும் நடக்கின்றார். கண்டிப்பாக சக்கரத்தை சுற்றுவோம் அல்லவா, இது நாடகம். ஆத்மாக்கள் அனைவருமே நடிகர்கள், அவற்றில் அழிவற்ற நடிப்பு நிறைஞ்சிருக்கு. ஒரு ஆத்மாலையும் நடிப்பு ஸ்டோர் ஆயிருக்கு, அது என்னவோ அதை தான் அவங்க நடிப்பாங்க. நம்ம எந்த கேள்வி எழுப்ப வேண்டிய அவசியமே கிடையாது. இது போன்ற விஷயங்கள் உங்களுடைய புத்தியில இப்ப இருக்குது. எப்படி அந்த நாடகம் நடக்குதோ அது போலதான் அப்படின்றாரு. அந்த சினிமா எப்படி நடக்குதோ அதே மாதிரிதான் இந்த சினிமா, எல்லையற்ற சினிமா வந்து 5000 வருஷத்தினுடைய ரோல் ஓடிட்டு இருக்குது. ஆனால் அந்த ஃபிலிம் தேய்ந்து பழையதாயிடுது. அந்த சினிமா வந்து பாத்தீங்கன்னா அந்த பழைய காலத்து சினிமாலாம் அப்படியே ஓட்டி 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 தேஞ்சு போயிடும் ஃபிலிம். ஆனா இந்த ஃபிலிம் தேயாதுன்றார். இது அழிவற்றதாகுன்றார். இந்த டிராமா அழியாது. இங்க என்னென்ன அழியாதுன்னா ஆத்மா அழியாது, பரமாத்மா அழிய மாட்டாரு, அந்த டிராமாவும் அழியாது. திரும்ப திரும்ப இதே தான் நடக்கும். நீங்க எத்தனை கல்பம் இது வரைக்கும் கடந்திருக்குன்னே நமக்கு தெரியாது. இது கூட அதிசயமாக இருக்கிறது. எவ்வளவு சிறிய ஆத்மாவில் முழு நடிப்பும் நிறைஞ்சிருக்குது. பாபா உங்களுக்கு எவ்வளவு ஆழமான விஷயங்களை இப்ப புரிய வைக்கிறார். இப்போது யாராவது கேக்குறாங்கன்னா இவர்கள் மிகவும் அதிசயமான விஷயங்களை புரிய வைக்கிறாங்கன்ட்டு சொல்லுவாங்க. ஆத்மா என்றால் என்ன என்பதை இப்போது நாம் புரிந்திருக்கிறோம்ட்டு பாபா சொல்றாரு. சரீரத்தை அனைவருமே புரிஞ்சுக்கிறாங்க. டாக்டர்கள் கூட இதயத்தை கூட வெளியில எடுத்து மாற்றிடுறாங்க. இப்போ உடம்ப பத்தி படிக்கிறதுனா எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க, படிச்சுறாங்க. ஆனா ஆத்மாவை பத்தி நமக்கு தெரியாது. இங்க பாபாட்ட வர வரைக்கும் நமக்கு ஆத்மா பத்தி தெரியாது. உயிர்னா அதான் உயிர் தான் ஆத்மா, உயிர் போயிடுச்சுன்றாங்களா, அந்த ஆத்மா தான் போயிடுச்சு. அந்த ஆத்மாவை பத்தின படிப்பு நம்ம இது வரைக்கும் படிச்சது இல்லை. ஆனா உடலை பத்தி டாக்டர்ஸ் படிக்கிறாங்க இல்லையா, டாக்டர்ஸ் வந்து இதயத்தை கூட இதய மாற்று சிகிச்சை கூட பண்ணிடுறாங்க. ஆனால் ஆத்மாவை பற்றி யாருக்குமே தெரியவில்லை. ஆத்மா தூய்மையற்ற நிலையிலிருந்து எப்படி தூய்மையாகிறது என்பதை யாருமே தெரிந்திருக்கவில்லை. நம்ம எல்லாம் யோசிச்சு கூட பார்த்துக்க மாட்டோம். நம்மளெல்லாம் கடவுள் வந்து பாடம் எடுத்து மாத்துவாரு, தூய்மையற்ற நிலையிலிருந்து திரும்ப தூய்மையாக்குவார் என்று யோசிச்சு கூட பார்க்கல. தூய்மையற்ற ஆத்மா தூய்மையான ஆத்மா, மகான் ஆத்மா என்று சொல்கிறார்கள் அல்லவா. தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவரை வாருங்கள் என்று என்னை தான் வந்து என்னை தூய்மையாக்குங்கள் என்றுதான் அழைக்கிறார்கள். ஆனால் ஆத்மா எப்படி தூய்மையாகும்? அதற்கு அழிவற்ற டாக்டர் வேண்டும்ன்றார். உடம்ப தூய்மையாக்கலாம், உடம்புல இருக்க நோயை போக்கிடலாம் ஏதோ ஊசியை போட்டு. ஆத்மாவுக்கு என்ன ஊசியை போடுறது? யார் வர்றது தூய்மையாக்குறதுக்கு? ஆத்மால இருக்கிற நோய் எப்படி போகும்? 5 விகாரம் நோய் மாதிரி பிடிச்சிருக்கு இல்லையா, அதை யார் போக்குவாங்கன்னா அந்த ஞானம் என்ற ஊசியை போடுறதுக்கு அந்த அழிவற்ற டாக்டர் வந்திருக்கிறாரு. அவர்தான் கடவுள். யார் மறுபிறவி அற்றவராக இருக்கிறாரோ அவரை ஆத்மா தான் அழைக்குது. கடவுளே அப்படின்னு கூப்பிடுறது யாரு? கடவுளுடைய குழந்தை தான் கூப்பிடுது, ஆத்மா தான் கூப்பிடுது. ஆத்மாவை தூய்மையாக்குவதற்காக மருந்து அவரிடம் தான் இருக்கிறது. ஆனா யாராலையும் இந்த ஆத்மாவை மாத்த முடியாது. பரமாத்மாவே இறங்கி வந்தாதான் ஆத்மாவை மாத்த முடியும். அந்த மருந்து அவர்கிட்ட தான் இருக்கு. பகவானே இப்ப படிப்பிக்கிறார். கண்டிப்பாக உங்களை பகவான் பகவதியாக ஆக்குவார் என்று குழந்தைகளாகிய உங்களுக்கு குஷியில் மேல் சிலித்து போய்விட வேண்டும்ன்றார். நமக்கு நம்ம மேல நம்பிக்கை இல்லைனா கூட கடவுள் மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா போதும். அவர் கண்டிப்பா டிராமால வச்சு அடி கொடுத்து எல்லாரையும் மாத்திடுவார். உலகத்தையே மாற்றக்கூடியவர். ஆத்மாவை மாத்த மாட்டாரா? நம்மளை கண்டிப்பா மாத்தி பகவான் பகவதியா ஆக்கிடுவார்னு சொல்றாரு. பக்தி மார்க்கத்தில் இந்த லட்சுமி நாராயணனை பகவான் பகவதி என்றுதான் சொல்றாங்க. எனவே எப்படி ராஜா ராணியோ அப்படிதான் பிரஜைகள் இருப்பாங்க அல்லவா. தனக்கு சமமாக தூய்மையாகவும் பாபா வந்து ஆக்குறார். ஞானக்கடலாவும் ஆக்குகின்றார். பிறகு தன்னை விட அதிகமாக ஆக்குறார். சிவன் பாருங்களேன்,
அதாவது இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா நம்மளோட அதிகமா மற்றவங்க முன்னேறக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இந்த நண்டு மாதிரி ஒன்று ஏறிச்சுன்னா இன்னொன்று காலை பிடிச்சி இறக்கி இறக்கி விட்டுரும். அதாவது அந்த மாதிரி மனுஷங்க அப்படிதான் இருப்பாங்க. யாரையும் முன்னேற விட மாட்டாங்க. முன்னேறினா பிடிக்காது. ஆனால் இங்கே கடவுள் எப்படி இருக்காரு பாருங்க. அன்பே சிவம் கள்ளங்கபடமற்ற போலோநாத் தந்தை ஞான கடலா இருக்கிறாரு. ஆனாலும் நம்மளை எப்படி மாத்துறாரு, தனக்கு சமமா மாத்துறாரு. பிறகு தன்னையோடும் அதிகமாக உலகத்திற்கே எஜமானர்களாக மாற்றுன்றார். எவ்வளவு ஒரு நிரகங்காரி, ஒரு ஈகோ இருக்கா அவருக்கு? ஈகோவே கிடையாது. அந்த மாதிரி அப்பா நமக்கு கிடைச்சிருக்காரு. அப்ப அவரை மாதிரி நம்ம ஆகணும் இல்லையா? நம்மளோட அதிகமா யாராவது முன்னேறி போனாங்கன்னா சந்தோஷப்படணும். ஏன்னா கடவுளே அப்படித்தானே இருக்காரு. தூய்மையான மற்றும் தூய்மையற்ற முழுமையான நடிப்பை நீங்க நடிக்க வேண்டியிருக்குன்ட்டு பாபா சொல்றாரு. மீண்டும் ஆதி சனாதன தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்ய வந்திருக்கிறார் என்று நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதேதான் தர்மம் மறைஞ்சு போயிடுச்சுன்ட்டு சொல்றாங்க. தர்மம் கெட்டு கர்மம் கெட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க. இதனை ஆலமரத்தோடு ஒப்பிடப்பட்டிருக்குது. ஆலமரத்துல அந்த வேர் பகுதி அழிஞ்சு போச்சு. அந்த அந்த கிளைகள்ல தான் அந்த நிக்கிது, தண்டு பகுதி இல்லை. நிறைய கிளைகள் வருகின்றன, தண்டு இல்லை. இங்கே கூட எத்தனை தர்மங்களின் கிளைகள் வந்துள்ளன. எல்லா தர்மமும் இருக்கு. ஆனா அந்த அஸ்திவாரமான தேவதா தர்மமே இல்லை. தர்ம ஸ்தாபகர் யாருன்னு கேட்டா தெரியாது. ஆனா ஹிந்து தர்மம்னு பேரை மாத்தி வச்சுட்டாங்க. அப்ப முக்கியமான ஒரு தர்மத்தையே காணோம் பாருங்க. ஆலமரத்துல அந்த விழுதுகள் தான் இப்ப தாங்கிட்டு இருக்குது. மற்றபடி கிளைகள் அந்த நடுத்தண்டே இல்லாத ஒரு ஆலமரமா இப்ப இருக்குது நம்மளுடைய தர்மன்ற மறைஞ்சிருக்குதுன்றாரு. அந்த தர்மம் இருக்கிறது, ஆனால் தர்மத்தின் பேரை மாற்றிட்டாங்க என்று பாபா சொல்றார். தூய்மையாக இல்லாத காரணத்தினால உங்களை தேவதைகள் என்று உங்களால சொல்லிக் கொள்ள முடியாதுன்றார். இல்லாமல் இருந்தால்தான் பாபா வந்து படைப்பை கூட படைக்க முடியும். நம்ம தூய்மை இல்லாம போனாதான் நம்மளை மாத்துறதுக்கு பாபா வரணும் இல்லையா? இதெல்லாம் ஒரு டிராமா. நான் அப்படியே தேவதையாவே இருந்தா பாபா வர வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம சொர்க்கத்திலே இருந்திருப்போம். நம்ம ஏன் இறங்கி நரகத்துக்கு வரப்போறோம்? நம்ம தூய்மையற்றவரா ஆகணும்னு நாடகத்துல இருக்கு, எல்லாம் டிராமால இருக்கு. பாபா வரணுன்றதும் டிராமால இருக்கு, வந்து நம்மளை திரும்பவும் மாத்தணுன்றதும் டிராமால இருக்கு. எல்லாமே டிராமான்றாரு. நாம் தூய்மையான தேவதைகளாக இருந்தோம், இப்போது தூய்மையற்றவர்களாக ஆகிடலாம் என்று இப்போது நீங்க புரிஞ்சிட்டீங்க. ஒவ்வொரு பொருளும் இப்படிதான் ஆகுது. அதாவது நல்லா இருக்கு, அப்புறம் கெட்டு போயிடுது, அப்புறம் திரும்ப நல்லா ஆகுது. குழந்தைகளாகி நீங்க இதை மறக்க கூடாது. முதலில் முக்கிய குறிக்கோள் தந்தையை நினைவு செய்யறது தான். இதன் மூலம் தான் நீங்க தூய்மையாகணும். எங்களை தூய்மையாக்குங்கள் என்றுதான் அனைவரும் சொல்றாங்க. நீங்களே ராஜாராணி ஆக்குங்கள்ட்டு யாரும் சொல்ல மாட்டாங்கன்றார் பாபா. எல்லாரும் இந்த கடவுளே வா, என்னை எங்கேயாவது கூட்டு போயிட்டு அப்படிதான் சொல்றாங்க. கடவுளே என்னை கொண்டு போய் சொர்க்கத்துல விடுன்னு யாரோ கூப்பிடுறாங்களா? இல்லையே. துக்கம் தாழாம எல்லாரும் எனக்கு தூய்மையாக்குங்கன்னு தான் கூப்பிடுறாங்க. பதீத்த பாவனரே வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஆனா எங்களை ராஜா ராணி ஆக்குங்கன்ட்டு யாரும் சொன்னது கிடையாது. எனவே குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகுந்த பெருமிதம் இப்ப இருக்கணும். நாம் பகவானுடைய குழந்தைகள். கண்டிப்பாக நமக்கு ஆஸ்தி கிடைக்க வேண்டும் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. கல்பமாக இந்த நடிப்பை தான் நீங்க நடிச்சு வந்திருக்கிறீங்கன்றார் பாபா. மரம் வளர்ந்து கொண்டேதான் செல்லும், இது சத்கதிக்கான பொருள் என்று பாபா சித்திரங்களை வைத்து கூட நமக்கு நிறைய புரிய வச்சிருக்கிறார். நீங்கள் வாயின் மூலமாக தான் புரிய வைக்கிறீங்க, படங்களை வைத்தும் புரிய வைக்கிறீங்க. உங்களுடைய இந்த சித்திரங்களில் சிருஷ்டியின் முதலிடை கடைசியின் ரகசியம் வந்துருது. நம்மளுடைய 7 நாள் கோர்ஸுடைய எல்லா சித்திரங்களும், ஏணிப்படி, சிருஷ்டி சக்கரம், எல்லா படத்துலயும் கல்பவருஷ மரம், இதுல எல்லாத்துலயுமே இந்த பூமி எப்படி தோன்றுச்சு, பூமியில யார் யார் வந்தாங்க, எப்ப நடிச்சாங்க, இப்ப எப்படி அழிய போகுது, எல்லா ரகசியமும் அதுல இருக்குது. யார் சேவை செய்யக்கூடிய குழந்தைகளோ அவர்கள் தங்களுக்கு சமமாக ஆக்கி கொண்டே செல்கிறார்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களும் மாதிரி மத்தவங்களையும் மாத்திட்டே இருப்பாங்க. படித்து படிப்பிக்க முயற்சி செய்ய வேண்டும்ன்றாரு. நம்மளும் படிக்கணும், மற்றவங்களுக்கும் சொல்லணும். எந்த அளவுக்கு அதிகம் படிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவியை அவங்க அடைவாங்க. நான் முயற்சி என்னவோ செய்ய வைக்கிறேன். பாபா என்னமோ டிராமா படி நம்மள முயற்சி பண்ண வைக்கிறார். ஆனால் அதிர்ஷ்டம் நமக்கு இருக்கணும் இல்லையா? அதிர்ஷ்டம், அந்த லக்குன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? பாபா சொல்றதை கேட்டு நடக்கணும், அதுக்கு லக்கு வேணும் இல்லையா? அந்த டைம்ல அவங்க புத்தி வந்து ராகு கேது புடிச்ச மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கேட்கவே மாட்டாங்க பாபா சொல்றது. அதிர்ஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். நம்ம போய் சொல்லுவோம் ஞானத்தை, அதை கேட்கணும்னு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது, அதை ஃபாலோவும் பண்ண மாட்டாங்க, ஸ்ரீமத் படி நடக்கவும் மாட்டாங்கன்னா அப்ப அவங்க லக்கு இல்லை. அப்பெல்லாம் அவங்க போயிட்டு சொர்க்கத்துல நல்ல பதவி கிடைக்காது இல்லையா? அதிர்ஷ்டமும் இருக்கணும். ஒவ்வொருவரும் நாடகத்தின்படி முயற்சி செய்து கொண்டேதான் இருக்கிறாங்க. நாடகத்தின் ரகசியத்தை கூட பாபா தான் வந்து நமக்கு புரிய வைக்கிறார். பாபா தந்தையாகவும் இருக்கிறாரு, டீச்சராகவும் இருக்கிறார், கூடவே அழைத்து செல்லக்கூடிய உண்மையிலும் உண்மையான சத்குருவாக இருக்கின்றார். அந்த குருவெல்லாம் நான் போவோம் அவங்கள்ட்ட, அவங்க அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா நம்மளை கூட கூட்டிட்டு போறாங்க. அவங்க சிஷ்யர்கள் அடுத்த அவங்களோட சிம்மாசனத்துல உட்காந்துக்கிறாங்க. ஆனா கடவுள் பாருங்க,
உண்மையான குருவா வந்திருக்காரு, சத்தியமான குரு, சத்குரு கூடவே அழைச்சிட்டு போறாரு. ஆனா உடல் உணர்வுல இல்ல, ஆத்ம உணர்வுல நம்ம ஆத்மாவா பறந்து போகும்போது நம்மளை கூட்டிட்டு போய் பரந்தாமத்து கூட்டு போறாரு, வழிகாட்டியா வந்திருக்காரு. அந்த தந்தை அழிவற்ற மூர்த்தி ஆவார். இந்த புருவமத்தி ஆத்மாவின் அழிவற்ற சிம்மாசனம் அல்லவா. இந்த புருவமத்தி இருக்கு இல்லையா, இதுதான் ஆத்மாவனுடைய அழிவற்ற சிம்மாசனம். அதன் மூலம்தான் இந்த நடிப்பை ஆத்மா வந்து நடிக்குது அந்த உடம்புல. அதே மாதிரிதான் பாபாவும் அழிவற்ற மூர்த்தியா இருக்காரு. எனவே தந்தை கூட நடிப்பை நடிக்க சத்கதி அடைய வைக்க சிம்மாசனம் வேண்டும்ல. அதனாலதான் இந்த பிரம்மா புருவமத்தியை எடுத்துக்கிட்டு வர்றாரு. பிரம்மாவோட புருவமத்தி அழிவற்ற சிம்மாசனமா இருக்கு, அதுலதான் சிவன் வந்து உட்கார்றாரு. உட்கார்ந்து அந்த வாய் மூலமா நமக்கு ஞானத்தை சொல்றாரு. நான் சாதாரண உடலில் தான் வர வேண்டியிருக்குன்ட்டு பாபா சொல்றாரு. அதாவது ஒரு கடவுள் வராருன்னா உடனே அவர் ஒரு விஸ்வரூப தரிசனம், அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் அப்படியே ஜொலிக்கணும், இல்லைன்னா நரசிம்மர் மாதிரி அப்படியே ஒரு அவதாரம் எடுத்து அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி வரணும்னு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. அந்த மாதிரிலாம் பாபா வரமாட்டார். அவர் சாதாரண, அவர் புள்ளியா இருக்கிறாரு. ஆத்மா புள்ளியா இருக்கு. உயிர் போயிடுச்சுன்றாங்களா, உயிரை யாரா கண்ணால பார்த்தாங்களா? அது மாதிரிதான் உயிரோட அப்பாவும் பரம ஆத்மா அவரு உயிரோட்டமா இருக்கிறாரு. ஒரு சாதாரண உடல்ல வந்து பிரவேசமாகிறார். பகட்டான அலங்காரம் எதையும் வைத்துக் கொள்ள முடியாது. அந்த குருக்களின் சீடர்கள் குருவிற்கு தங்க சிம்மாசனம் மாளிகை எல்லாம் உருவாக்குறாங்க. அதாவது நான் வந்துட்டேன், வாங்க என் காலில் விழுங்க, நான் ஒரு சிம்மாசனம் வைங்க, நான் உட்காரத்துக்குன்னு. கடவுள் கேட்கறது கிடையாது. கடவுள் எதுவுமே ஷோலாம் காட்டுறது கிடையாது. அப்படியே சத்தப்படாம வந்துட்டு, ஏன்னா அவர் அவ்வளோ நிர்அகங்காரி, ஈகோவே இல்லாதவர், அன்பே சிவம், கொஞ்சம் கூட அகங்காரம் இல்லாதவர். சாதாரண உடல்ல வந்துட்டு சாதாரணமா போயிட்டே இருப்பார். நீங்கள் என்ன உருவாக்குவீர்கள்? நீங்கள் குழந்தைகளுக்காகவும் இருக்கிறீங்க, மாணவர்களாகவும் இருக்கிறீங்க. பாபா சொல்றாரு, நம்ம என்னது போய் நம்ம சிம்மாசனமா உருவாக்க முடியும்? நம்ம பாபாவுக்கு குழந்தையாகவும் இருக்கிறோம், ஸ்டூடெண்டாகவும் இருக்கிறோம். எனவே நீங்கள் அவருக்காக என்ன செய்வீர்கள், என்ன கட்டுவீர்கள்ன்ட்டு பாபா கேட்கிறார். இப்ப நம்ம வந்து மாளிகையை கட்ட முடியும்? இவர் சாதாரணமானவராக இருக்கிறார் அல்லவா அப்படின்றாரு. விலை மாதர்களுக்கும் சேவை செய்யுங்கள்ட்டு குழந்தைகளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இப்ப நம்ம சேவை வந்து நல்லா விரிவடையும் போது, எல்லாருக்கும் அந்த ஞானம் போகும்போது, இந்த விலை மாதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க மாறினாங்கன்னா உலகமே அதை ஏத்துக்கும், அந்த ஞானத்தை. இப்பேற்பட்டவங்க கூட மாறுறாங்கன்னா இது எப்பேற்பட்ட ஞானமா இருக்கும். இங்க இருக்கு யார் மாத்துறது இங்க? எல்லாரையும் யாரெல்லாம் ரொம்ப தவறு செய்யறவங்க கூட, இப்ப கொலை செய்யறவங்க, கொள்ளை அடிக்கிறவங்க, அவங்களா கூட ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களா கூட அந்த ஞானத்தை கேட்டு மாறுறாங்க, திரும்ப அந்த தவறை செய்ய மாட்டாங்கன்னா அப்பதான் உலகத்துக்கே தெரிய வரும் இந்த ஞானத்தை யார் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. விலை மாதர்களுக்கும் கூட சேவை செய்யுங்கள்ட்டு பாபா நம்ம சொல்லிட்டே இருக்காரு. போய் சொல்லுங்க அவங்களுக்கு கூட, அவங்களும் மாறுவாங்க, ஞானத்தை கேட்டு திருந்திருவாங்க. கடவுளே சொல்றாருன்னு போது அந்த தொழிலை திரும்ப செய்ய மாட்டாங்கன்னு சொல்றாரு. ஏழைகளை கூட கடை தேற்ற வேண்டும். குழந்தைகள் முயற்சியும் செய்யறாங்க, பனாரசுக்கு சென்றார்கள், நீங்கள் அவர்களை விழிக்க செய்தீர்கள் என்றால் பிரம்மா குமாரிகள் அதிசயம் செய்பவர்கள் என்று சொல்லுவாங்க. இந்த மாதிரி விலை மாதாசுக்கெல்லாம் நம்ம போய் விழிக்க செஞ்சோம், அவங்களுக்கு ஆத்மான்ற மூன்றாவது கண்ணை திறக்க வச்சோம்னா பாபா மூலமா, பாபா சொல்றாருன்னு சொல்லும் போது நம்ம பிரம்மா குமாரிகள் அதிசயம் செய்பவர்கள்ட்டு சொல்லுவாங்க. விலை மாதர்களுக்கும் கூட இந்த ஞானத்தை கொடுக்க வேண்டும். இப்போது நீங்கள் இந்த தொழிலை விட்டுட்டு சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆகுங்கள் என்று அவர்களுக்கு நீங்க புரிய வைக்கணும்ன்றாரு. இந்த ஞானத்தை கற்றுக்கொண்டு பிறகு அவங்களுக்கும் கற்றுக் கொடுங்க. விலை மாதர்கள் கூட பிறகு மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நம்ம போய் அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சோம்னா அவங்க மாறி அவங்க மத்தவங்களுக்கு போய் சொல்லுவாங்கன்ற. கற்றுக்கொண்டு புத்திசாலிகள் ஆகிட்டாங்க என்றால் பிறகு உங்களுடைய அதிகாரிகளுக்கு கூட புரிய வைப்பாங்கன்ட்டு பாபா சொல்றார். மண்டபத்தில் சித்திரங்கள் போன்றவற்றை வைத்து அமர்ந்து கொண்டு புரிய வச்சீங்கன்னா, ஆகா விலை மாதர்களை கூட இந்த சிவாலய வாசிகளாக ஆக்குவதற்காக இந்த குமாரிகள் பொறுப்பாகிட்டாங்க அப்படின்ட்டு எல்லாருமே பேசுவாங்கன்றாரு. இந்த சேவையெல்லாம் செய்வாங்க, போக போக இதெல்லாம் நடக்கும்ன்றார். குழந்தைகளுக்கு சேவைக்கான சிந்தனை இருக்க வேண்டும். நமக்கு எப்பயுமே நம்ம வந்து பிகே ஆயிட்டோமா, நம்ம பாபா நினைக்கணும், பயிற்சிகள் பண்ணணும், சக்தி பவர் ஏற ஏற நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா சேவை எப்படி செய்யறதுன்ற ஞான சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும்ன்றார். உங்கள் மீது மிகுந்த பொறுப்பு இருக்கிறதுன்றார். கடவுளே நம்மளை தேர்ந்தெடுத்துட்டாருன்னா நம்ம மேல அவருடைய பார்வை இருக்குன்னு அர்த்தம். பிகே ஆயிட்டனாலே நம்மளை கடவுள் பார்த்துட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்ப அவருடைய உலகம் மாற்ற காரியத்தினுடைய கான்ட்ராக்ட் எடுத்துட்டு வந்திருக்காரு இல்லையா, அதுக்கு நம்ம பொறுப்பாளரா இருக்கிறோம்னு அர்த்தம். அதனால நம்ம தலையில பொறுப்பு இருக்குன்றார். அகலிகள், கூனிகள், காட்டுவாசிகள், விலைமாதர்கள் போன்ற இவர்கள் அனைவரையும் நீங்க தான் கடத்தேற்ற வேண்டும்ன்றார் பாபா. உங்களை மட்டும் பாபா விடுவிச்சிட்டாரு இல்லையா, நீங்க எவ்வளவு கஷ்டத்துல இருந்தீங்க,
உங்களுக்கு ஞானத்தை சொல்லி பாபா எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வந்துட்டாரு. அது மாதிரி நீங்கள் மற்றவங்க போய் சொல்லுங்கள், எவ்வளோ பேர் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அவங்களையும் நீங்கள் தான் கடை தேற்றணுன்றாரு. சாதுக்களையும் கடை தேற்றினார் என்று கூட பாடப்பட்டிருக்குது. கடவுள் கடைசியில் சாதுக்களை கூட கடை தேற்றினார்னு பாடப்பட்டிருக்கு. சாதுக்களை கடை தேற்றுவது கடைசியில் நடக்கும் என்று நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. கடைசியில் தான் அந்த சன்னியாசிகள்லாம் வருவாங்க. இப்போது அவர்கள் உங்களுடையவர்களாக ஆகிட்டால் முழு பக்தி மார்க்கமே முடிஞ்சு போயிடும்ன்றார் பாபா. சன்னியாசிகளே இங்கே வந்து பிரம்மா குமாரிகளே சரண்டர் ஆயிட்டாங்கன்னா இவங்க சொல்றதுதான் கரெக்டான ஞானம். இங்கதான் கடவுளே வந்துட்டாரு அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டாங்கன்னா அப்ப பக்தி மார்க்கமே முடிஞ்சிடும், எல்லாரும் இங்க வந்துருவாங்க. கடைசியில சொல்லியிருக்காரு மும்பை வரைக்கும் கியூ நிக்கும்ட்டு. அபு மலைக்கு போறதுக்கு மும்பை வரைக்கும் கியூ நிக்கணும். அந்த காலம்லாம் வந்துருச்சுன்னா அபு மலைக்கு நம்ம போகவே முடியாது, அவ்வளோ கியூ நிக்கும். அதனாலதான் இப்பவே நம்ம மதுவன் போறதும் போயிட்டு வந்துடும். புரட்சி ஏற்பட்டு விடும். சன்னியாசிகளே நாங்கள் தோற்று விட்டோம் என்று சன்னியாசிகள் சொல்லுவாங்க. அப்ப புரட்சி வந்துடும், ஆன்மீக புரட்சி நடக்கும். சன்னியாசிகள் அவங்களே ஒத்துக்குவாங்க, நாங்க தோத்துட்டோம்ட்டு அவங்க ஆசிரமத்தை விட்டுடுவாங்க. இது கடைசியில நடக்கும்ட்டு பாபா சொல்றாரு. இதெல்லாம் சத்தியமான ஒரு சிவன் சொல்றாருன்னா அதெல்லாம் நடக்கும். இப்படி இப்படி எல்லாம் செய்யுங்கள்ன்ட்டு பாபா நமக்கு டைரக்ஷன் கொடுத்துட்டே இருக்காரு. அவர் என்ன சொல்றாரோ, அவர் ஒரு அப்பா வந்து ஒரு பையனோட கையை பிடிச்சி கேரம் போர்டு ஆடுறாரு, அவரே ஆடிடுவாரு எல்லாத்தையும். நம்ம சும்மா கையை கொடுத்தா போதும், அந்த காயினை பிடிக்கிற மாதிரி ஒரு பாவலா பண்ணா போதும், அவரே ஆடிடுவாரு. அதனால சொல்றாரு, எல்லாத்தையும் சொல்றாரு இப்படி இப்படி பண்ணுங்கன்ட்டு. அதை நம்ம மூளையை யூஸ் பண்ணாம அவர் என்ன சொல்றாரோ அதை செஞ்சோம்னா சக்சஸ் ஆயிடும். ஆனா நம்ம இங்க என்ன தெரியுமா, இந்த மாயா அதோட புத்தியை யூஸ் பண்ணிடுறதுனால தான் எந்த வேலையும் எந்த சேவையும் நடக்காது. மாயா புத்தியை யூஸ் பண்ணனா எந்த சேவையும் நடக்காது. பாபாவுடைய புத்தியை யூஸ் பண்ணோம், தெய்வீக புத்தியை யூஸ் பண்ணோம்னா அப்படியே எல்லா சேவையும் பாபா கரெக்டா முடிச்சிடுவார். அவர்கிட்ட மட்டும் பொறுப்பை போட்டோம்னா போதும், எல்லாமே நமக்கு சாதகமா நடக்கும். பாபா எங்கேயும் வெளியே செல்ல முடியாது. பிரம்மா பாபா எங்கேயும் போக மாட்டாரு வெளியில, ஏன்னா பிரம்மா பாபாக்குள்ளார சிவபாபா இருக்காரு. சிவபாபா எப்படி வெளியே எல்லாம் போவாரு, நம்ம தான் போய் சேவை செய்யணும். குழந்தைகளிடத்தில் சென்று கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வார். புரிய வைப்பதற்கான யுக்திகளை குழந்தைகளுக்கு சொல்லிட்டே இருக்கிறார். இப்ப நம்ம தான் உலகம் ஃபுல்லா போய் சொல்லணும். அதனாலதான் நமக்கு வந்து டெய்லி ஞானத்தை சொல்லி கருத்துக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம கிட்ட யாராவது வரும்போது நம்ம புரிய வைக்கணும். மனிதர்களுடைய வாயிலிருந்து ஆஹா ஆஹா என்று வரும் அளவுக்கு காரியங்களை செய்து காட்டுங்கள்ன்றார் பாபா. இப்ப எதுக்கு நம்மளை செலக்ட் பண்ணி கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு, நம்ம போய் மற்றவங்களுக்கு சேவை பண்ணணும், எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்கும் போது அவங்க ஆஹா ஆஹான்னு சொல்லணும். அந்த மாதிரி நீங்க அந்த காரியங்கள்லாம் செஞ்சு காட்டுங்கன்ற. சக்திகளிடத்தில் ஞான அம்பை பகவான் நிறைத்தார் என்று கூட சாஸ்திரத்துல பாடப்பட்டிருக்குது. யார் சக்தி, சிவனுடைய சக்திகள். அவங்கள்ட்ட ஞான அம்பை கடவுளே நிறைச்சாருன்ட்டு பாடப்பட்டிருக்கு. இது ஞான அம்பாகும். உண்மையா இப்பதான் நமக்கு ஞானத்தை சொல்லிட்டு இருக்கிறாரு. இது அம்பு மாதிரி பாயணும், நம்ம வாய் மூலமா சொல்லும் போது மற்றவங்களோட மனசுல அம்பு மாதிரி போய் பாயணும். இந்த ஞான அம்பு உங்களை இந்த உலகத்திலிருந்து அந்த உலகத்துக்கு கொண்டு செல்கிறது என்பதை நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்ற. எனவே குழந்தைகளாகிய நீங்க இப்ப பரந்த புத்தியுடர்களாக ஆகணும். ஒரு இடத்திலாவது உங்களுடைய பெயர் புகழடைந்தது என்றால் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பிறகு தாக்கம் வெளிப்படும்ன்றாரு. ஒரு இடத்துல இருந்து 5-7 அதிகாரிகள் வந்தார்கள் என்றால் அவர்கள் நியூஸ் பேப்பர்ல போட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பிரம்மகுமார் குமாரிகள் விலை மாதர்களை கூட அந்த தொழிலிருந்து விடுவிச்சு சொர்க்கத்துக்கே எஜமானர்களாக ஆக்குறாங்கன்ட்டு நியூஸ் பேப்பர்ல வந்துட்டா போதும், அவ்வளவுதான், உலகம் ஃபுல்லா பரவிடும். பிரம்மா குமாரிகள் இயக்கத்துல கடவுளே வந்து பாடம் எடுக்கிறாரு, அங்க எல்லாரும் மாறிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அந்த நியூஸ் வந்துடும். ஆஹா ஆஹா என்று நாளேடுகள்ல வர ஆரம்பிச்சிடும்ன்றார். ஏன்னா பாருங்க, இதெல்லாம் நடக்காத காரியங்கள்லாம் நடந்தேருதுன்னா எவ்வளவு பெரிய விஷயம். மாற்ற முடியாததெல்லாம் கடவுள் வந்து மாத்துறாருன்னும் போது எவ்வளவு பெரிய விஷயம். இதெல்லாம் நியூஸ் பேப்பர்ல வரும்ன்றார். செல்வம் போன்ற அனைத்தையும் அவர்கள் கொண்டு வருவார்கள். அப்ப அதுக்கப்புறம் பாருங்க, 5-6 அதிகாரிகள் நம்மள்ட்ட செல்வத்தெல்லாம் கொண்டு வந்து சேர்ப்பாங்க. கடைசியா வந்து யாராலையும் உலகத்தை மாற்ற முடியாது. பிரம்மகுமார் குமாரிகள் இயக்கத்துல சரண்டர் பண்ணிடுவாங்க. கவர்மெண்டே வந்து நீங்களே மாத்திக்கங்க, நீங்களே இந்த இந்த இந்தியாவை பாத்துக்கங்கன்னு ஒப்படைச்சிருவாங்களாம். அந்த மாதிரி ஒரு காலம் வரும். செல்வம் போன்ற அனைத்தையும் அவர்கள் கொண்டு வருவார்கள். நீங்கள் செல்வத்தை என்ன செய்வீங்க? நம்ம காசை வாங்கி வச்சுட்டு என்ன பண்ண போறோம்? பாபாவுக்கு காசு கொடுத்தா பாபா காசு வச்சுட்டு என்ன பண்ணுவாரு? பாபா சொல்றாரு, நீங்கள் பெரிய பெரிய கிளை நிலையங்களை திறப்பீர்கள். அந்த காசை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? சொந்த செலவுக்கா யூஸ் பண்ணிக்கோ. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சென்டர் திறக்கணுன்றாரு பாபா. கிளை சென்டருங்கெல்லாம் நிறைய திறப்பீங்க. இப்போ அங்கே வந்து நம்ம கிளாஸ் எடுப்போம், நிறைய பேர் படிப்பாங்க இல்லையா, பணத்தின் மூலம் படங்கள் போன்றவற்றை உருவாக்க வேண்டி இருக்கிறதுன்றாரு. இப்போ இந்த பணம் கிடைக்குதுன்னா அந்த பணத்தை வச்சு பாபா சொல்றாரு பாருங்க, இதெல்லாம் இப்பயே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்.
அப்பதான் நாளடைவில் நடக்கும்போது நிறைய படங்கள்லாம் நிறைய உருவாக்கணும் இல்லையா, அதுக்காக பணம் வேணும்ன்றார். மனிதர்கள் பார்த்துவிட்டு இதெல்லாம் அதிசயிப்பாங்க. முதலில் உங்களுக்கு பரிசு கொடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். பாராளுமன்றத்திற்கு கூட உங்களுடைய சித்திரங்களை கொண்டு செல்வார்கள். பார்லிமெண்ட்டுக்கு கூட உங்களுடைய சித்திரங்கள் இப்பவே இருக்குது. நம்மளுடைய திரௌபதி முர்மு அவங்களே வந்து பிகே தான் இல்லையா, அதனால சித்திரங்கள்லாம் அங்க இருக்குது. இதனை அதிகம் விரும்புவாங்க. இந்த சித்திரத்தை தான் எல்லாரும், இந்த லட்சுமி நாராயணன் சித்திரம்லாம் எல்லாரும் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும் இல்லையா, எல்லாரும் அதிகம் விரும்புவாங்க. மனிதர்களை எவ்வாறு தேவதைகள் ஆக்குவது என்று மனதில் விருப்பம் இருக்கணும் சொல்றார் பாபா. நமக்கு இருக்கணும் ஃபர்ஸ்ட். பிகே ஆயிட்டு சும்மாவே இருக்கக்கூடாது. நம்ம வந்து நம்ம யார் சேவாதாரி குழந்தைங்களோ அவங்க எல்லாரையும் மாத்தணும்னு நினைப்பாங்கன்றாரு. மனுஷங்களை தேவதையாக்கணும்ன்ற விருப்பம் உங்களுக்கு இருக்கணும்ன்றார். யார் கல்பத்துக்கு முன் தேவதைகளாகி இருந்தார்களோ அவர்கள் தான் மீண்டும் ஆவார்கள் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கீங்க. ஆனா எல்லாரும் இந்த ஞானத்தை கேட்க மாட்டாங்க. யார் கேட்குறாங்களோ அவங்க தேவதை ஆயிடுவாங்க. இந்த செல்வம் போன்ற அனைத்தையும் விட்டு விடுவது என்பது கடினமாகுன்றாரு பாபா. சொல்றாரு பிரம்மா பாபா சொல்றாரு என்ன சொல்றாருன்னா, என்னுடைய வீடு வாசல் நண்பர்கள் உறவினர்கள் போன்ற எதுவுமே இல்லை, எனக்கு சிவபாபா மட்டும் போதும், மற்றும் குழந்தைகளாக உங்களை தவிர வேறு எதுவுமே இல்லைன்ட்டு சொல்வாராம். சிவபாபா சொல்வாராம், அப்புறம் குழந்தைகளையும் சொல்வாராம். எனக்கு வேற என்ன நினைவு வரும்ன்ட்டு பிரம்மா பாபா சொல்வாராம். அனைத்தையும் மாற்றி விட்டார். அவர் என்ன அந்த காசு பணம் எல்லாத்தையும் அப்படியே ட்ரஸ்ட்ல போட்டுட்டார். பிறகு புத்தி எங்கே செல்லும்? இப்ப எல்லாத்தையும் பாபாட்ட ஒப்படைச்சிட்டா புத்தி பாபாட்ட தானே போகும். அப்ப நம்மளுடையது என்னுடையதுன்னு எதுவுமே இல்லாத போது பாபாவுடையது தான் எல்லாத்தையும் கொடுத்துட்ட பிறகு புத்தி பாபாட்ட தான் போகும். பாபாவுக்கு ரதத்தை கொடுத்துட்டாரு இல்லையா, உடம்ப கூட கொடுத்துட்டாரு பிரம்மா பாபா. அப்ப உடம்ப கூட நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி நீங்க படிக்கிறீங்களோ அப்படி நானும் படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்றாரு பிரம்மா பாபா. அவர் ஒரு காட்லி ஸ்டூடெண்ட். எவ்வளவு ஒரு அகங்காரம் இல்லாம பேசுறாரு பாருங்க பிரம்மா பாபா. ஆதி தேவன் போய் கிருஷ்ணர் ஆக போறாரு. சுத்தமா அப்படியே பாப் சமான நிலையில இருக்கிறாரு. நீங்க எப்படி படிக்கிறீங்களோ அகங்காரம் இல்லாம பேசுறாரு. அப்படிதான் நானும் படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரம்மா பாபா சொல்றாரு. காட்லி ஸ்டூடெண்டா இருக்கிறாரு. ரதத்தை மட்டும் பாபாவுக்கு கடனாக கொடுத்துருக்கிறேன்ட்டு நிரகங்காரி நிலையில இருந்து பிரம்மா பாபா சொல்றாரு. இந்த உடலையே நான் வந்து சிவனுக்கு கடனா கொடுத்துட்டேன். சூரிய வம்சத்தில் முதலில் வருவதற்காக நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. எல்லாருக்கும் இப்ப ஏம் ஆப்ஜெக்ட் என்னன்னா தேவதை ஆகணும். அதுவும் சொர்க்கத்துல முதல்ல போயிடணும். 9 லட்சம் பேர்ல ஒரு ஆளா போயிட்டா கூட சந்தோஷம். இது நரன்ல இருந்து நாராயணாக ஆவதற்கான கதையாகும். ஆத்மாவுக்கு 3வது கண் இப்ப கிடைச்சிருச்சு. ஆத்மாக்களாகிய நாம் படிச்சுட்டு ஞானத்தை கேட்டு தேவதைகளாக இப்ப ஆகிட்டு இருக்கிறோம். மீண்டும் ராஜாக்கெல்லாம் ராஜாவாக ஆவோம்ட்டு பாபா சொல்றாரு. நான் உங்களை இரட்டை கிரீடதாரிகளாக மாற்றுகிறேன் என்று சிவபாபா சொல்றாரு. நாடக திட்டத்தின்படி கல்பத்துக்கு முன் போல உங்களுடைய புத்தி இப்போது எவ்வளவு நன்றாக திறந்துருச்சு. இப்ப இந்த முரளியை படிச்சோடனே நிறைய பேருக்கு புத்தி லாக் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த க்ளோஸ் ஆயிருக்க புத்தி மாயா வந்து பூட்டி வச்சிருக்குது புத்திய. இந்த காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரம் அரை கல்பம் நம்ம புத்திய பூட்டி வச்சிருச்சு. கடவுளோட பக்கம் போக விடாம அது வழியில ஈர்த்துட்டு போகுது. இப்ப நம்ம பாபா வந்து நம்மள பேசி 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 இந்த குலவி எப்படி பூம் பூம்னு ஓதி ஓதி குலவையா மாத்துதோ அது மாதிரி பாபா நமக்கு சொல்லி 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 நம்ம புத்தி பூட்டை இப்ப திறந்து விட்டாரு. இப்போது நினைவு யாத்திரையில் நம்ம இருக்கணும். இப்ப நம்ம பாபா தான் கடவுள் ஒருத்தர் தான் புரிஞ்சிட்டோம் இல்லையா. இப்ப அவரை மட்டும் நினைக்கணும். சிருஷ்டி சக்கரத்தையும் நினைவு செய்யணும். இந்த உலகம் எப்படி படைச்சாரு, இந்த உலகம் எப்படி நடக்குது, இந்த 4 யுகங்கள் இது எல்லாத்தையும் நம்ம சுத்தி வரணும். ஆத்மா கடந்து வந்த பாதையை நினைவு செய்யணுன்றாரு. பழைய உலகத்தை புத்தியின் மூலம் இப்ப மறங்க அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. ஏன்னா இது எதுவுமே கூட வராது. நம்ம உடம்பே கூட வராதுன்னும் போது இந்த உலகம் நம்ம கூட வருமா? எதுவுமே கூட வராது. ஆத்மா தனியா வந்தோம், தனியா போக போறோம். போகும்போது எல்லாம் என்ன எல்லாத்தையும் எடுத்துட்டா போறாங்க? எல்லாமே நமக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சு கூட இங்க ஏதாவது புத்தி மாட்டிட்டு இருக்கு. அதனாலதான் கடவுள் ஆத்மாவுல இருக்கிற மனசு புத்திய மாத்திட்டு இருக்கிறாரு. கிளாஸ் எடுத்து மாத்திட்டு இருக்கிறாரு. நல்லது. இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயின் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இப்போது நமக்காக புதிய உலகம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குதுன்ட்டு பாபா சொல்றாரு. இந்த துக்கமான பழைய உலகம் அழிஞ்சே போயிடுச்சு அப்படின்னு நினைச்சுக்காங்க என்பது புத்தியில் இருக்க வேண்டும். உலகம் அழிஞ்சிச்சு, நான் போயிட்டேன் சொர்க்கத்துக்கு அப்படியே இமேஜின் பண்ணுங்கன்றாரு. ஏன்னா முடிய போகுது கண்டிப்பா. இந்த உலகத்தின் மீது முற்றிலுமாக விருப்பம் உங்களுக்கு வரக்கூடாதுன்ட்டு பாபா சொல்றாரு. 2வது பாயிண்ட், எப்படி பிரம்மா பாபா தன்னுடைய எல்லாத்தையும் பண்டமாற்றம் செய்வது மாதிரி மாற்றி விட்டதால் புத்தி எங்கேயும் அவருக்கு போகல. இப்ப எண்ணிதுன்னு இருந்தாதான் அதுல புத்தி போகும். என் காசு, என் வீடு, என் குழந்தை, என் பணம், என்னோடது, அது இதுன்னு நினைச்சிட்டு இருந்தானாதான் அதுல போகும் புத்தி.
அதில் தான் நம்ம மாட்டிக்குவோம். அப்போ மாயா அதில் நம்மளை சிக்க வச்சிரும், எண்ணிதுன்னும் போது. அப்போ பாபா என்ன பண்ணாலும் பார்த்தாரு, இதெல்லாம் எண்ணிதுன்னா இது என் புத்தியில் வருது, எல்லாத்தையும் நான் கொண்டு போய் சரண்டர் பண்ணிடுறேன்ட்டு அவர் குடும்பம், குட்டி, காசு, பணம் 33 கோடி எவ்வளோ பிஸ்னஸ் காசு வச்சுருந்தாரோ கம்மியாக தான் அந்த காசு வந்தது. அதுவும் போனால் போதுன்னு விட்டுட்டு அந்த கிடைச்ச அந்த காசை கொண்டு போய் ட்ரஸ்ட்டில் போட்டு அம்மாவை தலைமையில் வச்சுட்டு எல்லாரையும் மாற்றம் பண்றதுல, தேவதையா மாத்துறது காரியத்துல ஈடுபட்டுட்டார். சிவனுக்கு துணைவனாயிட்டாரு. சிவனை துணைவனாக்கிட்டு சிவனுக்கு சேவை சிவனுக்காக ஹெல்ப் பண்றதுக்கு இறங்கிட்டாரு. அதனால அவருக்கு புத்தி எங்கேயும் செல்லவில்லை. அது போல தந்தையை இப்ப பின்பற்றணும். அதுவே பிரம்மா தந்தைய ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ ஃபாதர். நாம் மனிதர்களை தேவதைகளாக்கும் சேவையை இப்ப செய்யணும். இதை தவிர நமக்கு வேற வேலையே கிடையாது. நம்ம மனுஷங்க எல்லாரையும் மாற்றணும், புத்தி பூட்டை ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் அவங்க தேவதையாக்குற சேவையை செய்யணும். வேஷியாலத்தை சிவாலயமாக இப்போ ஆக்க வேண்டும் என்ற விருப்பமே இப்போ மனசுல இருக்கணும்ன்ட்டு சொல்றாரு. வரதானம். தேக அபிமானத்தின் ராயல் ரூபத்தை கூட முடித்துவிடக்கூடிய சாட்சி பார்வையாளர் ஆகுக அப்படின்ட்டு வரதானம் கொடுக்குறாரு. மற்றவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் இருக்கிறது, துண்டிச்சு விடுறது, இது கூட தேக அபிமானத்தின் ராயல் ரூபமாகும். சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, யாராவது தேவையில்லாம பேசுனாங்கன்னா அதை நம்ம காது கொடுத்து கேட்காம போயிடலாம். கேட்டோம்னா திரும்ப அவங்களுக்கு நம்ம ஏதாவது பேசுவோம், அப்புறம் துக்கம் வந்துடும். துக்கம் கொடுக்க கூடாதுன்னு பாபா சொல்லியிருக்காரு. அதனால நம்ம அவங்க பேசுறதே கேட்க வேணாம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. பேசுறதை கேட்காம இருந்தா அது எப்படி இருக்கும் அவங்களுக்கு? அவங்கள ஒரு மாதிரி அவமானப்படுத்துற மாதிரி தானே இருக்கும். ஒருத்தவங்க நம்மளை மதிச்சு பேசிட்டு இருக்காங்க, கேட்காத மாதிரி நம்ம காது கொடுத்து கேட்காத மாதிரி போறோம்னா அப்ப அவங்கள ரெஸ்பெக்டே கொடுக்காத மாதிரி தானே இருக்கு. அது துண்டிக்கிறது, இதெல்லாம் தேக அபிமானத்தின் ராயல் ரூபமாகும்ட்டு பாபா சொல்றாரு. இது தனக்கும் மேலும் மற்றவர்களுக்கும் அவமானம் ஏற்படுத்துது. இது நமக்கும் அவமானம், அவங்களுக்கும் அவமானம்ன்றார் பாபா. ஏனெனில் யார் பேச்சை துண்டித்து விடுகிறாரோ அவருக்கு தேகாபிமானம் வந்துடுது. நமக்கு தேகாபிமானம் வந்துடுது. அவங்க கேட்குறவங்க சொல்றாங்க, நம்மளை மதிச்சு சொல்லிட்டு இருக்காங்க, அதை கேட்காத மாதிரி நம்ம போறோம்னா நமக்கு தேகாபிமானம், அவங்களுக்கு அவமானம் வந்துடுது. அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். சரி, நம்ம இவங்களை மதிச்சு சொல்லிட்டு இருக்கிறோம், இவங்க நம்மளை பேச்சை கேட்க மாட்டாங்கன்னு. எனவே பார்வையாளராக இருந்து பார்ப்பது என்ற வரதானத்தை நினைவில் கொண்டு இனிமே என்ன பண்ணுங்க, யார் என்ன சொன்னாலும் கேளுங்க. எல்லாரும் நம்மள்ட்ட தான் பிரச்சனைகளை கொட்டுவாங்க. அப்படியே ஒரு ஜெகத் மாதாவா இருந்து உலகம் பாபா தான் சொல்லியிருக்காருல, நீங்களாம் ஜெகத் மாதான்ட்டு. இப்ப கோயில்ல பாருங்க, கோயில்ல சாமி முன்னாடி டெய்லி சாயங்காலம் பக்தர்கள் புலம்புவாங்க. அந்த சாமி என்ன கேட்க மாட்டோம்னா போயிட்டு இருக்குது, அது மாட்டு கேக்குது, உட்காந்துட்டு சிலையா உட்காந்துட்டு இருக்குல்ல. அந்த உண்மையான சாமி யாரு? அங்க ஜடம்தான் இருக்கு, இங்க உயிரோட்டமா நம்ம இருக்கோம். நம்ம கிட்ட எல்லாரும் நம்ம பிரச்சனையை கொட்டுறாங்கன்னா அப்படியே கேளுங்க, சாட்சியா இருந்து கேளுங்க. அதை மதிக்காம போகாதீங்கன்றாரு. அதனால சாட்சியா இருந்து பாக்குறது என்ற வரதானத்தை நினைவில் கொண்டு நாடகம் என்ற கேடயத்தை பயன்படுத்துவதன் மூலம் அல்லது டிராமா என்ற தண்டவாளத்தின் மீது ஒவ்வொரு செயல் மற்றும் சங்கல்பம் செய்தபடியே நான் என்ற தன்மையின் இந்த ராயல் ரூபத்தை நீக்கிடுங்க. ஒவ்வொருவருடைய வார்த்தைக்கும் இப்ப ரெஸ்பெக்ட் கொடுங்க, அன்பு கொடுங்கன்ட்டு பாபா சொல்றார். எல்லாரையும் மதிங்க. நீங்க மத்தவங்க ரெஸ்பெக்ட் கொடுத்தாதான் நீங்க உண்மையிலே சிவனுக்கு சமமா ஆக முடியும். அவர் என்னைக்காவது உனக்கு முரளி சொல்ல மாட்டேன், உன் பேச்சே கேட்க மாட்டேன்னு போயிருக்காரு கடவுள். நம்ம உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு எழுதுன்னு தானே சொல்றாரு. எழுது, லெட்டர் எழுது, குழந்தாய் உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. டெய்லி முரளியில் என்ன சொல்றாரு? உனக்கு என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லு, உன் பிரச்சனையெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு, அதான் கேட்கிறாரு இல்லையா? என்னைக்காவது உனக்கு நான் முரளி சொல்ல மாட்டேன், நீ சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரா? எதுவுமே சொன்னது கிடையாது. நம்ம தான் அடுத்தவங்க மதிக்கிறது இல்லை. அதாவது அந்த மாயாவுடைய வசமாகி மற்றவங்க சொல்றத காது கொடுத்து கேட்கறது இல்லை. இந்த மாதிரிலாம் செய்யணும்னா நம்ம மாயா வசமாயிருக்கோம்னு அர்த்தம். அதனால இந்த நான் என்ற ராயல் ரூபத்தை நீக்கிட்டு எல்லார் வார்த்தைக்கும் ரெஸ்பெக்ட் கொடுங்க, அன்பு கொடுங்கன்ட்டு சத்தியமான சிவன் சொல்றாரு. அப்போது அவர் எக்காலத்துக்குமே உங்களுக்கு ஒத்துழைப்பளிப்பவராக ஆகிடுவார். நம்ம அந்த மாதிரி அவங்களுக்கு செய்யறோம்னா அவங்களும் நினைப்பாங்க, நம்ம இவங்களுக்கு எவ்வளோ தொந்தரவு கொடுத்தோம், எவ்வளோ கஷ்டம் கொடுத்தோம், இருந்தாலும் இவங்களை நம்ம சொல்றத காது கொடுத்து கேட்குறாங்க, அதனால நம்ம இவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போன்ட்டு எப்பயுமே நமக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்கன்ட்டு சொல்றாரு பாபா. ஸ்லோகன். பரமாத்மா ஸ்ரீமத் என்ற தண்ணீரின் ஆதாரத்தில் கர்மம் என்ற விதையை சக்திசாலியாக ஆக்குங்கள்ன்றார். இப்ப எப்ப நம்மளுடைய கர்மா சரியாயிட்டே வரும்னா பாபாவுடைய ஸ்ரீமத் ஃபாலோ பண்ணதான். முரளியில சொல்ற ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஸ்ரீமத் தான், உயர்ந்த வழி. அந்த முரளியை நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில கொண்டு வந்துட்டோம்னா அந்த தண்ணியை ஊத்த ஊத்த நம்மளுடைய கர்மம் என்ற விதை சக்திசாலியா ஆகிக்கிட்டே போகும்ட்டு பாபா சொல்றாரு. அவ்யக்த சமிஞை. தங்களுக்காகவும் மற்றும் அனைவருக்காகவும் மனதின் மூலமாக யோகத்தின் சக்திகளை இப்ப பயன்படுத்துங்க. மனசா சேவை செய்ய சொல்றாரு, நமக்காகவும் செய்ய சொல்றாரு,
மற்றவங்களுக்காகவும் செய்ய சொல்றாரு. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு ஆத்மாவின் பொருட்டும் மனதின் மூலமாக இயல்பாகவே சுப பாவனை மற்றும் நல் விருப்பங்களின் தூய வைப்ரேஷன்ஸ் சேம் தனக்கும் கொடுங்க, மற்றவர்களுக்கும் அனுபவம் ஏற்படட்டும். மனதிலிருந்து ஒவ்வொரு டைமும் எல்லா ஆத்மாக்களுக்கும் ஆசிகள் தான் வெளிப்பட்டு கொண்டே இருக்கட்டும். எல்லாரும் நல்லா இருக்கட்டும். யாருக்கும் சாபம் கொடுக்காதீங்க. ஏன்னா நம்ம கல்பத்தினோட இறுதியை நெருங்கிட்டோம். இந்த டைம்ல எந்த ஒரு ஆத்மாவும் நம்ம மேல ஒரு அதாவது ஏதோ ஒரு அதிருப்தியில இருக்கவே கூடாது. எல்லாரையும் திருப்திப்படுத்துங்க, எல்லாருக்கும் பிளஸ்ஸிங்ஸ் கொடுங்க. மனம் எப்பொழுதும் இதே சேவையில் மும்முரமாக இருக்கட்டும்ன்றாரு. எப்படி வார்த்தைகளின் சேவையில பிஸியா இருக்கிறீங்க இல்லையா, பிஸியா எப்ப பார்த்தாலும் ஞானம் சொல்லிட்டே இருக்கிறீங்க, அனுபவம் உடையவர்களாக இருக்கிறீங்க. சேவை கிடைக்கலைன்னா தங்களை காலியாக இருப்பதாக வர அனுபவம் செய்றீங்க. கொரோனா காலத்துலலாம் நிறைய பேர் சேவை இல்லைன்னு ஃபீல் பண்ணாங்களாம். ஏன்னா வீட்டிலேயே இருக்கிறோம். பாபா சொல்றார் மனதின் மூலமா சேவை செய்யுங்கன்றார். அதே போல ஒவ்வொரு டைமும் வார்த்தைகளுடன் மனசா சேவையும் இயல்பாக நடந்து கொண்டே இருக்கட்டும். இப்போ